ஒரு 2-3 டேஸாகவே மேகி சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நாங்கள் செஞ்சோன்னா கண்டிப்பாக சாராக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஒரு நாள் தானே இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரின்னு கடைக்கு போகணும். நார்மலாக நம்ம பண்ணுற மேகி அங்கே இல்லை. சம் கறி மசாலா மேகி அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் அடிக்கடி வந்து மேகி செய்கிறது கிடையாது. ஒரு 3-4 மந்த்ஸ் ஆச்சு மேகி செஞ்சு. மேகி கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது தான். பட் சம்டைம்ஸ் நம்மளோட கிரேவிங்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணி தான் மேகி பண்ணுவேன். இன்றைக்கி நான் இதில் கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் மேகி செஞ்சால் சாராவை ஏமாற்றிடும். இது குட்டி பாப்பாங்க சாப்பிடக்கூடாது, இது பெரியவங்க தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போலாம் அவளை கண்டிப்பாக ஏமாற்ற முடியல. அவள் கேட்குறா. அதனால் அவளுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். இது செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த எல்லோ கலர் மேகி மசாலா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கறி மசாலா வந்து அந்த அளவு எங்களுக்கு பிடிக்கல.